ஹாய் கைஸ், எல்லாருக்குமே டாக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எந்த டாக் உங்களுக்கு சூட் ஆகும்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 3 வகையான பீப்புள் இருக்காங்க. ஒன்று ஃபார்ம்லேண்ட், இன்னொன்று அப்பார்ட்மெண்ட், இன்னொருத்தங்க சிட்டியில். இந்த 3 பேருக்குமே எந்தெந்த டாக் சூட் ஆகும் நான் லிஸ்ட்டு போட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே காமான டாகாக வேணும். அதுவும் ரொம்ப டைனியாக, லெக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக வளராமல், ஹியூஜ் சைஸில் இல்லாமல், காமன் கம்ப்ரஸ்டாக இன்டெலிஜென்ட்டான குவைட்டான டாக் தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மற்ற ரூம்மேட்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு செட்டார டாக் ஒரு 3 டாக் இருக்குது. டாக் நம்பர் 1 சிட்ஸு, டாக் நம்பர் 2 ஃப்ரெஞ்ச் புல்டாக், தேர்டு வந்து பக். ஏன் சிட்ஸு, பக், ஃப்ரெஞ்ச் புல்டாக் இது 3 நான் ஏன் சொல்கிறேன்னா, இது 3மே ரொம்ப காமான குவைட்டான டாக். இது ரொம்ப பெருசாக நாய்ஸ் மேக் பண்ணாது. ரொம்ப அமைதியான டாக். அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் கொண்டது. நீங்கள் நினைக்கலாம் இன்னும் ஒரு சில டாக் லைக் பொமேரியன், இந்தியன் ஸ்பிட்ஸ், அப்புறம் டேஷ் ஒன்லாம் சொல்லலாம் நினைக்கலாம். ஆனால் இது 3மே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் செட் ஆகாது. நினைக்கலாம் ஆனால் செட் ஆகாது. ஏன்னா டேஷ் சவுண்டெல்லாம் வந்துட்டு ஹை மெயின்டெனன்ஸ் டாக். அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பைனல் கார்டிலலாம் வந்துட்டு நிறைய டிசீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பண்ணணும். அப்புறம் வந்துட்டு பொமேரியன் எல்லாம் வந்து சவுண்ட் ரொம்ப மேக் பண்ணும். இந்தியன் ஸ்பிட்ஸ் பொமேரியன்லாம் ரொம்ப சவுண்டு மேக் பண்ணும். இது வந்துட்டு நியர்பை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் சூஸ் பண்ணுறது வந்துட்டு சிட்ஸு, ஃப்ரெஞ்ச் புல்டாக், பக், இது 3 தான் உங்களுக்கு வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். செகண்ட் நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னா, நம்ம சிட்டியில் வாழக்கூடிய பீப்புள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு நாய்ஸ் மேக் பண்ணாத டாக், ஆனால் ஆக்டிவிட்டி லெவல் வந்துட்டு ஒரு லோ டு மீடியம் இருக்க மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பரவாயில்லன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ் நேட்டிவ் பீட்லேயே ஒரு 2 டாக் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு கோம்பை, ராஜபாளையம் இது 2 இருக்குது. அவங்க ஃபாரின் மீன் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா டாபர்மேன், ராட்வைலர் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ராட்வைலர் மாதிரியான டாக்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப வெல் ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும். அதே நம்ம கோம்பை, ராஜபாளையம்ல வந்துட்டு ஒரு மாடரேட்டான ஒரு ட்ரைனிங் இருந்தால் போதும், ஒரு மாடரேட்டான கேர் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் ராட்வைலர், டாபர்மேன் மாதிரி டாகெல்லாம் வந்துட்டு நீங்கள் அது கூட இருந்து ரொம்ப ஆக்டிவாக அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பெட்டர் வந்துட்டு கோம்பை, ராஜபாளையம் மாதிரி டாக் கூட போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு லோவான வாக்கிங் இருந்தால் போதும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங், 30 மினிட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் போதும். இது வந்துட்டு ஹாப்பியாக எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் ஹாப்பியாக இருந்துக்கும். தேர்ட் யாருக்கு பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்ம் லேண்டை வாழ்கிற பீப்புள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் லேண்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கார்டிங்க்கு தேவை. ஏன்னா வந்துட்டு இந்த வைல்டு அனிமல்ஸ்னால உங்களுக்கு மேபி ஒரு அச்சுறுத்தல் இருக்கலாம். லைக் பன்னி, இந்த காட்டு பூனை, இது மாதிரி அனிமல்ஸ்னால உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். நீங்கள் ஆடெல்லாம் வளர்த்துற மாதிரி இருந்தால் அதுக்கு பாதுகாக்கிற மாதிரி டாக்ஸ் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு 3 டாக் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் லேண்டு ஃபுல்லாக தென்னந்தோப்பு இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் லேண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் கோம்பை மாதிரி டாக் வளர்க்கலாம். இது வந்துட்டு பன்னி இந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து உங்களை சேஃப் பண்ணும். அதெல்லாம் மிரட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நீங்கள் ஆடெல்லாம் வளர்த்துற மாதிரி கோட் ஃபார்ம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ராமநாதபுரம் மந்தை நாயர் டாக் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தி பாருங்கள். அந்த டாக் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆடு கூடயே வச்சு வளர்த்துறப்போ அந்த உங்கள் எப்போல்லாம் ஆட்டை மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்போ உங்கள் கூடயே வரும். அதே மாதிரி யாருமே அந்த ஆடுகிட்டே வரக்கெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கடுத்து வந்து சிப்பிப்பாறை மாதிரி டாகெல்லாம் வந்துட்டு ஹண்டிங்க்கு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ண தேவையில்லை. சின்ன வயல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த எலி இது மாதிரிலாம் வரும், முயல் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் உங்கள் வயலை அழிக்க பார்க்கும். அதுக்கு நீங்கள் வந்து சிப்பிப்பாறை மாதிரியான டாக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ப்ரொடக்ட் ஆகிக்கலாம். சிப்பிப்பாறை பற்றி ஒரு வெல் எக்ஸ்பிளைன்டு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ பேசலாம்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.